அல்லாஹ் வந்து மறைமுகமாக எல்லா காரியத்தையும் செய்யறவன் அல்லாஹ். அந்த மாதிரி ஒருத்தர் செய்வாரு அப்படின்னு ஒரு ஆளை பத்தியோ பொருளை பத்தியோ நினைக்க கூடாது. அவ்வளவுதாங்க. ஒரு ஆள்கிட்ட விருவாக இருக்கிறோம், எடுத்து தருவார் நம்பலாம், எடுக்காம தருவார் நம்பினா சிறுக்கு தான். விஷயம் விளங்கிருச்சா? பாக்கெட்ல இருந்து எடுத்து தர்றாரா, அது சிறுக்கு கிடையாது. கேட்டவன போ வீட்டுல போய் இருக்கும், போ அலமாரில போய் பாரு இருக்கும்னா சிறுக்குது. அப்படி ஒருத்தர் தருவார் நினைச்சோம்னா அது ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் தான் முடியும். அப்ப எந்த ஒரு பொருள் வெளிப்படையாக நமக்கு தெரியுதோ அந்த மாதிரியான செயல்பாடுகளை நீங்க நம்புங்கள். கண்ணுக்கு தெரியாத விதத்துல அவர் தந்துருவாரு, அவர் பண்ணிடுவாருன்னா நம்ப கூடாது. டாக்டர் நோய் நிற்குவார் நம்பலாம், அவுளியா நிற்குவார் நம்ப கூடாது. டாக்டர் ஏன் நோய் நிற்கிறார் நம்புறோம், ஊசியை போடுறாரு, மருந்து தர்றாரு, வாயில போடுறோம், குடிக்கிறோம், உள்ள போகுது, 2 மணி நேரத்துக்குள்ள கலங்கி ரத்தத்துல சேருது, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுது, நோய் நிறுது. இவர் என்ன அவுளியா அப்படி தீக்குவாரு? ஒன்னும் மருந்து வர மாட்டேங்க. அங்க இருந்து நீங்க அவுளியாட்ட கேட்கறீங்க நோய் தீக்க சொல்லி, கபூர்ல இருந்து பொத்துட்டு மருந்தா வந்துச்சு, இந்த 2 நோவால்ஜினை போட்டுக்கன்னு சொன்னாரா? அப்படி ஒரு நாள் வந்தது இல்ல. அப்படி வராத வரைக்கும் அந்த மாதிரி குணம் தர்ற அவன் தான். ஒரு மாத்திரை மருந்து இல்லாம எக்ஸ்ட்ரா மறைமுகமான ஒரு பவரை செலுத்தி குணப்படுத்தக்கூடிய தன்மை ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் உரியது நினைச்சோம்னு சொன்னா நம்ம தௌஹீதுல இருந்து யாராலும் எந்த காலத்திலும் செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது. இந்த ஏகத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய சில வசனங்கள், நிறைய வசனங்கள் இருக்கு. அதை பூராத்தையும் நான் சொல்லிட்டாலே நீங்க வந்து தொகுத்துக்குருவீங்க, நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிருவீங்க. ரப்புல் ஆலமீன் சொல்றான் பாருங்க, 5:76 சொல்றான், குல் தாபுதூன மின் தூனில்லாஹி மாலா. இதுவரைக்கும் சொல்லாத வசனங்கள், முக்கியமான வசனங்கள். குல்லா தாபுதூன மின் தூனில்லாஹி மாலா யம்லிகு லக்கும் லர்ரன் வலா நஃபா வல்லாஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு எந்த ஒரு நன்மையும் தீமையும் தர முடியாதவற்றை வணங்குகிறீர்களா? அவன்தான் கேட்பவன், அவன்தான் அறிபவன். 5:76. அதே மாதிரி 16:73 அல்லாஹ் சொல்றான், ஓ யாபுதூன மின் தூனில்லாஹி மாலா யம்லிகு லஹும் ரிஸ்கம் மினஸ் ஸமாவாத்தி வல் அர்லி ஷையா வலா யஸ்ததீஊன். அவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் ரிஸ்க் அளிக்க சக்தி இல்லாத, ரிஸ்க் அளிக்க இயலாதவர்களை வணங்குகிறார்கள். வணங்குறதா இருந்தா ரிஸ்க் தரவன வணங்கணும். நீங்க கேட்கிற ஆளுக்கு ரிஸ்க் தர இயலாது, வானத்தில் ரிஸ்க் தர இயலாது, பூமியில தர இயலாது, வலா யஸ்ததீஊன், அதற்கான சக்தியும் கிடையாதுங்கறான அவர்களை வணங்குகிறார்கள் அல்லாஹ் கண்டிக்கிறான். 16:73 16:73 16:73. அதே மாதிரி 21:66 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அப தாபுதூன மின் தூனில்லாஹி மாலா யம்போக்கும் ஷையன் வலா யதுர்ருக்கும். நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு உங்களுக்கு ஒரு பயனும் தராத, ஒரு தீங்கும் அளிக்க முடியாதவற்றை வணங்குகிறீர்கள். யார் நல்லடியார்களை வணங்கிட்டு இருந்தானே அவனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் இது 21:66 25:55 அல்லாஹ் கேட்கிறான், ஓ யாபுதூன மின் தூனில்லாஹி மாலா யம்போகும் வலா யதுர்ருக்கும். அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாத, எந்த தீமையும் செய்ய முடியாதவற்றை வணங்குகிறார்கள் அப்படின்னு கண்டிக்கிறான். அதுல 29:17 இன்னமா தாபுதூன மின் தூனில்லாஹி அவ்சானா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் வந்து போலி தெய்வங்களை வணங்குகிறீர்கள். ஓ தஹ்லுகூன இஃப்கன், இட்டுக்கட்டி பேசுகிறீர்கள். இன்னல்லதீன தாபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் யாரை வணங்குகிறீர்கள் அவர்கள் லா யம்லிகூன லக்கும் ரிஸ்கா, உங்களுடைய ரிஸ்குக்கு அவர்கள் உடைமையாளர்கள் அல்ல, உங்களுடைய ரிஸ்குக்கு அவர்கள் உடைமையாளர்கள் அல்ல. ஃபபுதகு இந்தல்லாஹி ரிஸ்க, அல்லாஹ்விடம் மட்டுமே நீங்கள் ரிஸ்கை தேடுங்கள். ரிஸ்க் போய் கேட்கிறோமே, அல்லாஹ் சொல்றான், நீங்க யார்கிட்ட ரிஸ்க் கேட்கிறீங்களோ அவர்கள் ரிஸ்க்கு சொந்தக்காரர்கள் இல்லை. ஃபபுதகு இந்தல்லாஹி ரிஸ்க, அவனிடத்திலே ரிஸ்கை தேடுங்கள். வஅபுதுஹு, அவனையே வணங்குங்கள். வஷ்குரு லஹு, அவனையே நீங்கள் அவனுக்கு நன்றி பாராட்டுங்கள். இலைஹி துர்ஜஊன், அவனிடத்தில் தான் நீங்கள் திரும்ப செல்ல போகிறீர்கள் என்று 29:17 சொல்றான். 10:31 அல்லாஹ் சொல்றான், குல் மன் யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியிலிருந்து உங்களுக்கு ரிஸ்க் தரவன் எவன்? அம்மை யம்லிகு ஸமவல் அப்சார், செவிப்புலனுக்கும் பார்வை புலனுக்கும் எஜமானன் யார்? வமன் யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வயுஹ்ரிஜுல் மய்யித்த மினல் ஹய்ய், உயிருள்ளவற்றிலிருந்து இறந்ததையும் இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளதையும் வெளிப்படுத்த ஆற்றல் உள்ளவன் யார்? வமன் யுதப்பிருல் அம்ர, எல்லா காரியத்தையும் நிர்வகிப்பவன் யார் என்று நபியை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் 10:31 சொல்றான். அதே மாதிரி சொல்றான் அல்லாஹ், குல் மர் ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளுக்கு எஜமான் யார்? குல் அல்லாஹ், அல்லாஹ் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். குல் அஃபத்தஹத்தும் மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ் விட்டு நீங்கள் அவுலியாக்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்களா? லா யம்லிகூன லி அன்ஃபுஸிஹிம் நஃபஅன் வலா லர்ரா, அவர்கள் தங்களுக்கே நன்மை செய்ய முடியாது, தங்களுக்கே தீங்கு செய்து கொள்ள முடியாது. குல் நபியே மேலும் சொல்லுங்கள், ஹல் யஸ்தவில் ஆமா வல் பஸீர், பார்வை உள்ளவனும் குருடனும் சமமாவார்களா? அம் ஹல் தஸ்தவில் லுலுமாத்து வன் நூர், இருளும் ஒளியும் சமமாகுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். அம் ஜஅலு லில்லாஹி ஷுரகா, அல்லாஹ்வுக்கு கூட்டாளிகளை ஏற்படுத்தி விட்டார்களா? அப்புறம் கேட்கிறான் அல்லாஹ் மேலும். அதிலே தொடர்ந்து ஹலகு ஹல்கிஹி, அல்லாஹ் படைத்ததை போல இவர்களும் படைத்து ஃபதஷாபஹல் ஹல்கு அலைஹிம், அதனால யார் படைத்ததுன்னு குழம்பி போய் விட்டார்களா? அல்லாஹ் கேட்கிறான். குல் அல்லாஹ் காலிக்கு குல்லி ஷைஇன், எல்லாத்தையும் படைச்சது அவன் தான். 13:16 அல்லாஹ் சொல்றான்.
13, 16 கேட்கிறான், டேய் அவங்களை எல்லாம் கடவுள்னு போய் கூப்பிடுறியப்பா, அவங்கள்ட்ட எல்லாம் ரிஸ்க் கேட்கறியே, எதையா படைச்சாங்களா? அல்லாஹ் ஒரு பூமியை படைச்சு, அவர் ஒரு பூமியை படைச்சு, எந்த பூமி யாரு படைச்சுன்னு தெரியாம குழம்பி போய் நிக்கிறேன்னு கேட்கறான் அல்லாஹ். அப்படி கேட்கறான். அவர்கள் எதையோ படைத்து, நானும் எதையோ படைத்து, ரெண்டு படைப்பும் குழம்பி போய் அதனால தடுமாறி போயிட்டியா? இல்லையப்பா, அல்லாஹ் காலிக்க குள்ளி செய்யின், எல்லாத்தையும் நான் தானே படைச்சேங்கிறான். 13, 16 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான் 6:56 குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னி நுஹீத்து நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன், அந்நாபுதல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்களை வணங்காமல் இருப்பதற்கு நான் தடை செய்யப்பட்டிருக்கிறேன். குல் மேலும் சொல்லுங்கள், லா அத்தபியு அஹ்வாக்கும், உங்கள் மனோ இச்சைகளை நான் பின்பற்ற முடியாது. கது லலல்து இதன், அந்த நேரத்தில் அப்படி செய்தால் நானும் வழிகட்டவனாகி விடுவேன். ஒமா அன மினல் முஹ்ததீன், நான் நேர்வழி பெற்றவனாக இருக்க மாட்டேன் என்று நபியே சொல்லுங்கள். 6:56 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 19:93 அல்லாஹ் சொல்றான், இன் குல்லு மம்பி சமாவாத்தி வல்லர், வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாராக இருந்தாலும் இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அபுதா, ரஹ்மான் இடத்துல அடிமைகளாகத்தான் வந்தாக வேண்டும். மறுமை நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட, நபிமார்கள் உட்பட, அவுலியாக்கள் உட்பட, மகான்கள் உட்பட அடிமையாக வந்து நின்றாக வேண்டும். நான் ஒருத்தன் எஜமானா இருப்பேன், மாலிக் யௌமித்தீன். அதை சொல்லி காட்டுறான் அல்லாஹ். 19:93 சொல்றான், இன் குல்லு மம்பி சமாவாத்தி வல்லர்லி இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அபுதா, அபுதாகத்தான் வரணும். அதே மாதிரி 22:71 அல்லாஹ் சொல்றான், வ யாபுதூன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை விட்டு விட்டு வணங்குகிறார்கள், மாலம் யுனஸில் பிஹி சுல்தானா, இதற்கு எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை. முடிவு. எவன் சொன்னாலும் போய் சொல்லான்னு அர்த்தம். கபரை வணங்குறதுக்கு எங்களுக்கு ஆதாரம் இருக்கு, கொடிமரத்தை வணங்க ஆதாரம் இருக்குன்னு சொன்னான்னா அல்லாஹ் சொல்றான் நான் இறக்கலங்கிறான். அப்ப ஷைத்தான் இறக்கனாதான் இருக்கணும். அல்லாஹ் இறக்குனதுல எது கிடையாது, அல்லாஹ்வை தவிர வேற பொருளை வணங்குவதற்கு ஆதாரம் கிடையாது என்று 22:71 சொல்றான். எப்படி சொல்றான்? ஓ யாபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் விட்டு விட்டு வணங்குகிறார்கள், மாலம் யுனஸில் பிஹி சுல்தானா, எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லையே, வமா லைஸ லஹும் பிஹி இல்முன், எந்த ஞானமும் இவர்களுக்கு இல்லையே, அப்படிப்பட்டதை வணங்குகிறார்கள் அல்லாஹ் கேட்கிறான். அதே மாதிரி 7:198 சொல்றான், இந்த உருவங்களாக சமைத்து வைத்துக் கொண்டு வணங்குறாங்க பாருங்க, அவர்களுக்கு பதில் கொடுக்கிறான். ஒயின் ததுஊஹும் இலல் ஹுதா, அந்த மகான்களை, அந்த கடவுள்களை போய் நேர்வழிக்கு அழைத்தால் லா யஸ்மஊ, அவர்கள் செவியுற மாட்டார்கள். ஓ தராகும் எங்குருன இலைக்க, உன்னை பார்க்கிற மாதிரி தெரியும் பார்த்தால், ஆனா ஓகும் லா யுப்சிரூன், இந்த சிலைகளை வணங்குறாங்க அவங்களுக்கு கேட்கிறான்ல, அது பார்த்தா நம்மளை பார்க்கிற மாதிரி தெரியும், ஆனா அது பார்க்காது. இந்த மாதிரியானவற்றை கூட என்ன செய்கிறார்கள், வணங்குகிறார்கள் நல்லா சொல்லி காட்டுறான். இறந்து போனவர்களை வணங்குறவர்களுக்கு அடுத்த எச்சரிக்கை கொடுக்கிறான் 35:14. எப்படி கேட்கிறான்? இன் ததுஊஹும், நீங்கள் அவர்களை அழைப்பீர்களே ஆனால் லா யஸ்மௌ துஆக்கும், உங்கள் துஆவை செவியுற மாட்டார்கள். குர்ஆனுடைய வசனம் எல்லாம் கதை இல்ல, குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். உளவு சமீவு, அப்படி செவியுற்றார்கள் என்று சொன்னாலும் கூட மஸ்தஜாபுலக்கும், உங்களுக்கு பதில் தர முடியாது. யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாளையில யக்ஃபுரூன பிஷ்ரிக்கிக்கும், உங்களுடைய நீங்கள் இணை வைத்தவர்கள் நிராகரித்து விடுவார்கள். வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர், என்னை போல எவனும் உனக்கு சொல்லித் தர முடியாது. கபீராகி எல்லாவற்றையும் அறிந்த என்னை போல உனக்கு எவனும் பாடம் சொல்ல தர முடியும், நான் சொல்லி தர்றேங்கிறான் அல்லாஹ். அப்படி சொல்லி காட்டுறான். அப்புறம் 30:28 அல்லாஹ் கேட்கிறான், லரபலக்கும் மஸலமின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுகிறேன், உங்களிலிருந்து நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் அல்லாஹ் சொல்றான். ஹல்லக்கும் மிம்மா மலக்கத் ஐமானுக்கும் மின் ஷுரகா ஃபீமா ரஸக்னாக்கும், உங்களுக்கு ஒரு அடிமை இருந்து உங்களுக்கு பெரிய செல்வமும் இருந்தால் அந்த அடிமையை உங்களுடைய செல்வத்திலே பங்காளியாக நீங்கள் ஆக்குவதுண்டா? ஒரு அடிமையை காசு கொடுத்து விலைக்கு வாங்கிவிட்டு உங்கள்ட்ட சொத்தும் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சொத்துல பாதிக்க அவனை சொந்தக்காரன் ஆக்குவீங்களா? இப்ப எனக்கு மட்டும் ஏன் ஆக்குறீங்கிறான். ஒரு அடிமையை வந்து உனக்கு பங்காளி ஆக்க மாட்டேங்கிறீல்ல, ஃபஅன்தும் ஃபீஹி சவாவுன், நீங்கள் அவங்கள சமம் ஆகிருவீங்களா? தகாஃபூனஹும் கஹீபத்திக்கும் அன்புசக்கும் கதாலிக்கு ஃபஸ்லுல் ஆயாத்தி லிகௌமி யஅலமூன் யஅகிலூன், இப்படித்தான் சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம் சிந்திக்கிற மக்களுக்காக. அல்லாஹ் 30:28 இப்படி ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அன்கபூத்ல 41 சொல்றான், மஸலுல்லதீன தஹது மின் துனில்லாஹி அவுலியா, அல்லாஹ்வை விட்டு விட்டு அவுலியாக்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களே அவர்களுக்கு உதாரணம் கமஸலில் அன்கபூத், சிலந்தியை போன்ற, சிலந்தி என்ற சூரா, அன்கபூத் சிலந்தியை போல, இத்தஹதத் பைத்தன், அது ஒரு வலையை பின்னுகிறது, ஓ இன்ன அவுகனல் புயூத்ல பைத்துல் அன்கபூத், வீடுகளிலேயே பலவீனமான வீடு சிலந்தியின் வீடுதான். அந்த சிலந்தி பின்னக்கூடிய வீடுதான் வீட்டிலேயே ரொம்ப ஒரு யூஸ் இல்லாத வீடு, மழைக்கும் தாங்காது, வெயில்ல இருந்து காப்பாத்தாது, குளிர்ல இருந்து காப்பாத்தாது, வீடுன்னு சொல்லிக்கிறது. அதுக்கு ஒரு கவரும் கிடையாது, மூடியும் கிடையாது, ஒரு அடப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அதுதான் அதுக்கு வீடு. இதுதான் சிறுக்கு வைக்கக்கூடியவர்களுடைய நம்பிக்கைக்கு உதாரணம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்புறமேலே அல்லாஹ் கேட்கிறான், கடவுளை நீங்க வணங்குறதா இருந்தால் 7:195 சொல்றான், அழகும் அர்ஜுனன் எம்சூன பிஹா, நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் இருக்கின்றனவா, நடந்து காட்ட சொல்லுங்க.
சாவுல மீது ஆண்டவர் நடந்து காட்ட சொல்லு பார்ப்போம். அல்லாஹ் கேட்கிறான், நடக்கின்ற கால் இருந்து அவர்கிட்ட போய் கேளு. அழகும் அர்ஜுனும் எம்சூன பிஹா, குணமா இருந்துச்சு அப்படியே கரையான் நரிக்காம முழு உடம்பா இருந்துச்சுலாம் சொல்லுவாங்க. இருக்கட்டும், நடக்கிற கால் உண்டா? ஓடி இருப்பார், அவர் தூக்கி தானே இடத்துல போட்ட, சில இடத்துல கண்டெடுத்தோம் அப்படி அன்றைக்கு வச்ச மாதிரி உடல் இருந்துச்சுலாம் சொல்லுவாங்க. அதனால எல்லாம் நீ வணங்கிட முடியாது. எப்ப அல்லாஹ் கேட்கிறான், அழகும் அர்ஜுனும் எம்சூன பிஹா, நடக்கின்ற கால்கள் இருக்கின்றனவா? அம்லகும் ஐதின் எபுத்துஷூன பிஹா, பிடிக்கின்ற கரங்களாவது இருக்கின்றனவா? அம்லகும் ஐயுனுன் இபுசீருன பிஹா, பார்க்கின்ற கண்களாவது அவற்றுக்கு இருக்கின்றனவா? அம்லகும் ஆதானுன் யஸ்மவுன பிஹா, கேட்கின்ற செவிகளாவது இருக்கின்றனவா? அல்லாஹ் கேட்கிறான், குலிது சுரக்காக்கும், அப்புறம் கூட்டு போங்கடா, இதுக்கு பிறகு போய் கூப்பிடுறதா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் வெறுத்து போய் சொல்ற மாதிரி 790 சொல்றான். அப்புறம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 22:73 சொல்றான், யா யுஹன்னாஸ், மனிதர்களே, லுரிப மஸலுன், ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, புஸ்தமி உலகு, அதை செவிமடுத்து கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றான், யா யுஹன்னாஸ், மனிதர்களே, லுரிப மஸலுன், ஒரு உதாரணம் சொல்லி காட்டப்படுகிறது, புஸ்தமி உலகு, செவிமடுத்து கேளுங்கள். என்ன உதாரணம் தெரியுமா? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் அவர்கள் லன் யஹ்லுகு துபாபன், ஒரு ஈயை படைத்ததில்லை. அப்புறம் நான் என்னடா கேக்குறீங்க? அல்லாஹ் ரப்பத்துல என்ன செஞ்சார்? நாவூர் ஆண்ட ஈயை படைச்சாரா? ஒரு எறும்பை படைச்சாரா? நீ உனக்கு போய் பிள்ளைய கேக்குறியப்பா, ஒரு ஈயை உண்டாக்குனார்னு சொல்லு பாப்போம். ஈயை கூட அவர் படைச்சதாக சொல்றான். நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்கள் லன் யஹ்லுகு துபாபன், ஒரு ஈயை கூட படைத்தது கிடையாது. உல விஜித்தமா உலகு, அம்புட்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாலும் படைக்க முடியாது. எல்லா மகான் ஒன்னா கூட்டட்டும், சபையை கூட்டிட்டு பார்ப்போம், ஒரு ஈயை படைக்க முடியுமா? ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. இதை கூட நீ நம்ப மாட்டீங்க, ஏன் படைச்சிருக்க மாட்டாருன்னு கேட்பீங்க. அதுக்கு சேர்த்து அல்லாஹ் சொல்றான், அவ்வளவு வேண்டாம், அவர்களுடைய பொருளில் ஒன்றை ஒரு ஈ எடுத்துக்கொண்டால் கூட திருப்பி வாங்க தெரியாது. நான் ஒரு தர்காவுக்கு மேல சர்க்கரையை பூசுற, சர்க்கரை ஈ எடுத்துட்டு ஓடுது, காலில் தொடச்சிட்டு ஓடுது, வச்சு காக்குவார் அவரு கேட்கிறான். அல்ல அப்படி கேட்கிறான். 22:73 அல்ல கேட்கிறான், ஈ அவர்களுடைய பொருளை பறித்துக் கொள்ளுமையானால் லா யஸ்தன்கிதுஹு மின்ஹு, அதிலிருந்து மீட்ட முடியாதவர்களால் லாப தாலிபுல் மத்லூப், தேடுபவனும் தேடப்படுபவனும் பலவீனனா இருக்கிறான். இவனு வீக்கா இருக்கிறான், அதுக்கு மேல வீக்கா இருக்குது. ஏன்டா வெயிட்டான ஆள்கிட்ட போய் கேப்பியா? ஒரு ஈ எடுத்துட்டு போனா கூட ஈ பேண்ட் வச்சிருந்து கபருக்கு மேல தடுக்க முடிஞ்சவரால, ஈ உட்கார்ந்து மலத்தை பேண்ட் வச்சிருந்து கபருக்கு மேல நீ என்னதான் பட்டு போர்வை போத்து என் மேல பேலாதன்னு தடுக்க முடியுமா? பள்ளி எச்சம் போடுது கபரு மேல, இந்த பள்ளி என் மேல எச்சம் போடக்கூடாது தடுக்க முடியாதவற்றை போய் நீ கேட்கிறியடா, நீனும் பலவீன அதுவும் பலவீனங்கிறான். தாலிபுல் மத்லூப், தாலிபும் பலவீனனா இருக்கிறான், மத்லூபும் பலவீனனா இருக்குது. வெயிட்டான ஆள்கிட்ட போய் கேளு அப்படிங்கிறான் அல்லாஹ் 22:73 சொல்றான். அதே மாதிரி ஒத்தகது 22:73. அப்புறம் அடுத்த வசனத்துல சொல்றான் பாருங்க, ஒத்தகது மின் தூனிஹி ஆலிஹா, எல்லாம் குர்ஆன் வசனம் தான். அல்லாஹ் விட்டு விட்டு இவர்கள் போலி தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்களே, லா யஹ்லுகுன ஷையன், அவர்கள் எதையுமே படைத்தது கிடையாது. வஹும் யுஹ்லகூன், அவர்களே படைக்கப்பட்டவர்கள். இதுதான் அளவுகள். யாரே வணங்குறதா இருந்தா அவர் படைக்கப்பட்டிருக்க கூடாது. நான் ஒரு ஆண்டவர்ங்கிற படைக்கப்பட்டவரா தான் தோன்றியா? அவர் வாப்பா இருக்கான்னு சொல்றீங்களே, அவருக்கு அம்மா இருக்காங்கல்ல, படைக்கப்பட்டார்ல, முடிஞ்சு வச்சுல கதை. அப்ப நீ வணங்குறதா இருந்தால் யாராலும் அவர் படைக்கப்பட்டிருக்க கூடாது. அப்படி ஒரு ஆள் இருந்தா போய் செய். நீங்க யாரை போய் வணங்கினாலும் சரி, கல்ல வணங்குங்க, கபரை வணங்குங்க, எதை வணங்குங்க, உங்களால் தான் படைக்கப்பட்டிருக்கே தவிர அது கண்டிப்பாக தானா உருவானது அல்ல, சுயம்பு கிடையாது, தான் தோன்றி கிடையாது. பேருக்கு வேண்டாம் தான் தோன்றி ஈஸ்வரன் சொல்லலாம். தான் தோன்றி ஈஸ்வரன் அல்லாஹ் மட்டும்தான். தானா தோன்றி ஈஸ்வரன் யார் தான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் தான் தோன்றி ஈஸ்வரன். அவன் மட்டும்தான் சுயம்பு, அவன் மட்டும்தான் அவனா இருக்கிறவன். பாக்கி எதா இருந்தாலும் படைக்கப்பட்டது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். எப்படி சொல்றான்? லா யஹ்லுகுன ஷையன், எதையும் அவர்கள் படைத்ததில்லை. வஹும் யுஹ்லகூன், அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து அதிலேயே சொல்கிறான், வலா யம்லிகூன லி அன்ஃபுஸிஹிம் லர்ரம் வலா நஃபா, தங்களுக்கே அவர்கள் நன்மை செய்ய முடியாது, தங்களுக்கே தீமை செய்ய முடியாது. வலா யம்லிகூன மௌத்தன் வலா ஹயாத்தன், மௌத்துக்கு அவர்கள் உரிமையாளர்கள் இல்லை, ஹயாத்துக்கு உரிமையாளர்கள் இல்லை. அவங்கள மௌத்தாக்கும் போது கூட ஏன் தீர்மானம் தான், அவங்கள ஹயாத்தை விட்டு வச்சா கூட என்னுடைய தீர்மானம் தான், அதுல கூட அதிகாரம் கொடுக்கவில்லை என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். வலா நுஷூரா, திரும்ப எழுப்பப்படுவதற்கு கூட அவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் என்று 25:3 சொல்றான் அல்லாஹ். அதே மாதிரி அப்புறம் மேலும் சொல்றான் பாருங்க, இன்னும் நிறைய இருக்கு. இன்ன அம்மன் கலக்க சமாவாத்தி வல்லர், அல்லாஹ் கேட்கிறான், வானங்களை பூமி படைத்தவன் யார்? வான்சலக்கும் எனசமாய் மான், வானிலிருந்து தண்ணீரை இறக்கி வைத்தவன் யார்? ஃபம்பத்னாபிஹி ஹதாயிக ذات பஹஜத்தின், செழிப்பான தோட்டம் துறவுகளை முளைக்க செய்தவன் யார்? மாக்கானலக்கும் தும்பித்து ஷஜரகா, அதில் ஒரு மரத்தை உங்களால் முளைப்பிக்க முடியாது. இலாஹும் அல்லாஹ்,
அல்லாஹ்வோடு வேறு கடவுள்களா? அல்லாஹ் கேட்கிறான். பல்ஹும் கௌமுன் யாதிலூன், இவர்கள் அல்லாஹ்வுக்கு மற்றவர்களை சமமாக்கி கொண்டிருக்கிறார்கள். 27:60 அல்லாஹ் சொல்றான். அப்புறம் கேட்கிறான், அம்மன் ஜாலல் அர்ல கராரன், இந்த பூமியை நிலையானதாக உங்களுக்கு அசையாமல் இருக்குமாறு ஆக்கி வைத்தவன் யார்? சுழன்று கொண்டிருக்கிற இந்த பூமியை அந்த சுழற்சி தெரியாமல் உனக்கு ஆக்கி வச்சுக்கிறவன் யாரு? அல்லாஹ் கேட்கிறான். வஜால ஹிலாலஹா அன்ஹாரன், அதற்கு இடையில நதிகளை உண்டாக்கியவன் யார்? வஜால லஹா ரவாசிய, அதற்கு முளைகளை அமைத்து மலைகளை முளைகளாக அமைத்தவன் யார்? வஜால பைனல் பஹரைன் ஹாஜிஸா, இரண்டு கடல்களுக்கு மத்தியிலே ஒரு தடையை ஏற்படுத்தி இருக்கிறானே அவன் யார்? இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வோடு வேறு கடவுள்களா? இப்படி இலாஹும் அல்லாஹ் திருப்பி திருப்பி கேட்கிறான். அல்லாஹ்வோடு வேற கடவுளா? பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், பெரும்பாலானவர்கள் இதை விளங்க மாட்டேங்கிறார்களே. அதுலயே 27:61 அல்லாஹ் சொல்றான். அப்புறம் கேட்கிறான் அல்லாஹ், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு, நிர்பந்தத்திலே நெருக்கடியிலே மாட்டிக்கொண்டவனுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவன் யார்? நெருக்கடியிலே மாட்டிக்கொண்டவனுடைய துஆவுக்கு பதிலளிப்பவன் யார்? வயக்ஷிபு சூஅ, துன்பங்களை நீக்குபவன் யார்? வயஜலக்கும் குலஃபா அல் அர்லி, இந்த பூமியிலே பிரதிநிதிகளாக உங்களை ஆக்கி வைத்தவன் யார்? இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வோடு ஒரு கடவுள் இருக்கிறானா? கலீலம்மா ததக்கூன், குறைவாகவே நீங்கள் சிந்திக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறான். அம்மை யஹதீக்கும் ஃபில் உருமாத்தில் பர்ரி வல் பஹரி, தரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் இருந்து உங்களுக்கு நேர்வழி காட்டுபவன் யார்? ஒமை யுர்சில் ரியாக புஷ்ரம் பைன யதை ரஹ்மத்திஹி, தன்னுடைய ரஹ்மத்துக்கு முன்னோடியாக காற்றுகளை, மழை காற்றை, கார் மேகத்துக்கு முன்னாடி மழை காற்றை அனுப்பி வைக்கிறானே அவன் யார்? இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வோடு ஒரு கடவுளை வணங்குகிறீர்களா? தஆலல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன், இவர்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் ரொம்ப தொலைவில் இருக்கிறான். 27, 62, 63 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 27, 64 சொல்றான். அம்மை யப்தஉல் ஹல்க, முதலாக ஒரு படைப்பை படைத்து சும்ம யுஈதுஹு, மறுபடியும் படைக்க போகிறானே அவன் யார்? ஒமை யர்சுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்லி, வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் ரிஸ்களிப்பவன் யார்? இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வோடு ஒரு கடவுள்களா? கேட்டுவிட்டு சொல்றான், குல் ஹாத்து புர்ஹானக்கும், உங்களுடைய சான்றுகளை கொண்டு வாட பார்ப்போம், இருந்தா ஆதாரங்களை கொண்டு வா பார்ப்போம். இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய சான்றுகளை கொண்டு வாருங்கள். எவ்வளவு கட்டும் வார்த்தை பாருங்க. 27, 64 சொல்றான். இன்னும் சொல்றான் 46 நாள்ல சேர்றா, நீ அவுலியா தான் வணங்க போறியா? வணங்கு. இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லி வணங்குறான். குல் நபி, நீங்கள் கேளுங்கள். என்ன கேளுங்கள்? 46 நாள்ல கேட்கிறான். அரைத்து மாத்தது ஊனம் இந்தூன் இல்ல, அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ அவர்கள் மாதா ஹலகு மினல் அர்லி, இந்த பூமியில என்னென்ன உலகம் படைச்சிருக்கிறார்கள் என்ற ஒரு லிஸ்ட் என்கிட்ட கொண்டாந்து காட்டுங்க அல்லாஹ் கேட்கிறான். அல்லது அமலகும் சிறுக்குன் பிஸ்ஸமாவாத்தி, இந்த வானங்கள் படைத்ததில் அவர்களுக்கு ஏதாவது பங்கு இருக்குதா அப்படின்னா கூட சொல்லுங்க. இந்த 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 இது படைச்சான், இந்த இது அவர் படைச்சது அப்படின்னு இருந்தா சொல்லி காட்டு. ஈத்தூனி பி கிதாபின் மின் கப்லி ஹாதா, இதுக்கு முன்னாடி உள்ள அல்லாஹ்வுடைய வேதங்களிலிருந்து இதுக்கு ஆதாரத்தை கொண்டு வா. அவ அசாரத்து மின் இல்மின், அல்லது தெளிவான சான்றுகளை, அறிவுபூர்வமான சான்றுகளை கொண்டு வா. இன் குன்தும் சாதிகீன், உண்மையாளர்களாக இருந்தால் 46 நாள்ல கேட்கிறான். அப்புறம் அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்ண்டா யாரு, மனுஷன்டா யாருங்கிறது வித்தியாசப்படுத்தும் விதமாக 30வது அத்தியாயம் 40வது வசனத்துல அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹுல்லதி கலக்கக்கும், அல்லாஹ் தான் உங்களை படைத்தான். சும்ம ரசகக்கும், உங்களுக்கு அவன் தான் ரிஸ்க் அளிக்கிறான். சும்ம யுமீத்துக்கும், உங்களை மரணிக்க செய்த அவன் தான். சும்ம யுஹீக்கும், பிறகு உயிராக்குகிறான். ஹல் மின் சுரகாயிக்கும் மன் யஃபஅலு மின் ஸாலிக மின் ஷைஇன், நீங்கள் வணங்குகிறீர்களே அவர்களில் யாராவது இதில் எதையாவது செய்ய முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான். இந்த 4 காரியத்துல எதையாவது செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான். சுப்ஹானா, அவன் மகா தூய்மையானவன். வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், இவர்கள் இணை வைப்பதை விட்டு ரொம்ப உயர்ந்து நிற்கிறான். 30, 40 அல்லாஹ் கேட்கிறான். அப்புறம் 39, 36 அல்லாஹ் கேட்கிறான். அலைஸல்லாஹு பிகாஃபின் அபதா, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? அலைஸல்லாஹு பிகாஃபின் அபதா, அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? ஹபீபூனக பில்லதீன முந்துனிகி, அல்லாஹை விட்டு விட்டு மற்றவர்களை சொல்லி உன்னை பயம் காட்டுகிறார்கள். பயந்துராதே, அப்படி உங்களுக்கு பயம் காட்டுவான். அவுலியா உன்னை காலை வாங்கிடுவாரா, அவுலியா காதை பிடிச்சி இழுத்துருவாராம்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? பயப்படாதேங்கிறான். ஹபீபூனக பில்லதீன முந்துனிகி, அல்லாஹ் சக்தியை காட்டி உன்னை அச்சுறுத்த பார்க்கிறார்கள். அலைஸல்லாஹு பிகாஃபின் அபதா, அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? போடா, நீ அவுலியா கூப்பிடுறா, நான் அல்லாஹ் கூப்பிடுறேன், பாக்குமான்னு கேளுங்க. அவுலியா கூப்பிடுறேன்னா கூப்பிடு, உலகத்தை அவுலியாவை சேர்த்து கூப்பிட்டு வாடா, நான் அல்லாஹ் கூப்பிட போறேன் அப்படின்னு கேளுங்க. அல்லாஹ் சொல்றான். அப்படி என்னை விட்டுட்டு பயங்காட்டுறாங்க. லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது. சுப்ஹானஹு அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை வைப்பதை விட்டவன் தூய்மையானவன். 9:31 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்புறம் சொல்லி காட்டுறான் 4:172 சொல்றான். லை யஸ்தன்கிஃபல் மஸீஹு ஐயகூன் அப்தன் லில்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மஸீஹ்னா ஈசா நபி, ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பதிலிருந்து அவர் பின்வாங்கிக் கொள்ளவில்லை. அடிமைன்னு தான் சொன்னார். உலல் மலாயிகத்துல் முகர்ரபூன், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்குகளும் கூட அவனுக்கு அடிமையாக இருப்பதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளவில்லை. ஒமன் யஸ்தன்கிஃபன் இபாதத்திஹி, அல்லாஹ்வுக்கு அடிமை என்பதை விட்டு எவன் விலகிக் கொள்கிறானோ,
பெருமை அடிக்கிறானோ இலகி ஜமியா, எல்லாத்தையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான், ஒன்று சேர்த்து உரிய இடத்துல தள்ளுவேங்கிறான் 422. இது எல்லாத்துக்கும் போக இதெல்லாம் அல்லாஹ் தாங்க எல்லாம் படைக்கிறது அவன், ரிஸ்க் தர்றது அவன், நோய் நீக்கிறது அவன், எல்லாம் அவன் தாண்டு சொந்தம் கொண்ட எனக்கு போட்டியாளர் விழுங்குறான். இதுக்கு மேலேயும் நம்ம எந்த ஆதாரத்தை நீங்க தேடுறீங்க? கதையை தேடிக்கிட்டு கப்சாவை தேடிக்கிட்டு இந்த அஜர்த்துமார்கள் சொல்லக்கூடிய புருடாக்களை நம்பிக்கிட்டு மறுமையை பாழாக்கிட கூடாது. இதுக்கு பிறகும் இந்த ஷிர்க்குகளை, கபர் வணக்கத்தை, தர்கா வழிபாட்ட, சந்தன கூட்ட, குடிமர வழிபாட்ட, செருப்பு வழிபாட்ட, விளக்குமாத்து வழிபாட்ட, தாயத்து வழிபாட்டு, தகடு வழிபாடு, இந்த மாதிரியான வழிபாட்டில் இறங்கினால் அதுக்கு அல்லாஹ் என்ன தண்டனைங்கிறது சொல்றான். அதான் உங்களுக்கு மனசுல பதியணும். இறுதியாக உங்கள்ட்ட சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். அல்லாஹ் தண்டனை சொல்றான் பாருங்க, 688 கடும் தண்டனை. அதாவது எத்தனையோ பாவங்கள் இருக்கு, அளவற்ற அருளாளன். அவன் சொல்றான் ஸாலிக ஹுதல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய நேர்வழி. இப்ப சொன்னமே இதுதான் அல்லாஹ்வுடைய நேர்வழி. யஹ்தி பிஹி மையஷாஉ மின் இபாதிஹி, தன்னுடைய அடியார்கள்ல யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். வலவ் அஷ்ரகு, இதுக்கு பிறகும் இணை வைப்பார்களே, ஆனால் இதற்கு பிறகும் எனக்கு ஈக்குவலாக பொருள்களையோ மனுஷனையோ செத்தவர்களையோ உயிரோடு கொண்டு வருவார்களே, ஆனால் லஹபித அன்ஹும் மா கானு யாமலூன், அவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் அழிஞ்சு பாழாகிவிடும். முடிஞ்சு வச்சா 688 688 அல்லாஹ் சொல்றான், நம்ம இணை வச்சோம்னா நம்ம தொழுகை, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இத்தனை காலம் செஞ்ச நல்ல காரியம், ஏழைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது, புஸ்தகம் வாங்கி கொடுத்தது, எவ்வளவு நல்லது செய்யறோம், அவ்வளவு அழிஞ்சு நாசமா போயிரும், ஒண்ணுக்கு நன்மை கிடைக்காது. அப்படிப்பட்ட பயங்கரமான பாய்சன், விஷம் எது? ஷிர்க்குங்கிறது. இது 688 448 அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான். ஓ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அதை தவிர மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான். வ மன் யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அலீமா, பயங்கரமான அவதூறை இட்டு கட்டுகிறான். கண்டிப்பா நான் அனுமதிக்கல. அவுலியாவை கூப்பிடுன்னு என் பேரை சொல்லி சொன்னானேயானால் அவன் பொய் சொல்லுகிறான். அது பொய். அது ஹதீஸ்ங்கிற பேர்ல சொன்னாலும் பொய், எந்த பேர்ல சொன்னாலும் பொய்ன்னு சொல்லி அல்லாஹ் தெளிவா டிக்ளேர் பண்றான். எனக்கு இணை கற்பிக்கிற மாதிரி நான் அனுமதிக்கவே இல்லை, அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 5:72 லக்கத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹு ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், மஸீஹ் இப்னு மரியம் இருக்காரே, ஈசா நபி தான் கடவுள் என்று சொன்னார்களே, அவர்கள் காஃபிராகி விட்டார்கள். வகாலல் மஸீஹு, மஸீஹ் என்ன சொன்னார்? ஈசா, யா பனி இஸ்ராயீல், இஸ்ராயீல் மக்களே, ஊபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், என் இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள். இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, சொர்க்கத்தை அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்கி விட்டான். வ மஅவாஹுன் நார், அவருடைய ஒதுங்குமிடம் நரகம்தான். வ மாலில் லாலிமீன மின் அன்சார், இந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்களும் கிடையாது என்றுதான் ஈசா சொன்னார். 5:72 சொல்றான். 5:72 சொல்றான், ஈசா என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வச்ச சொர்க்கம் ஹராம், நீ போற இடம் நரகம், உனக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது. இவ்வளவு தெளிவா டிக்ளேர் பண்ணாரு அப்படிங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் 22:33 சொல்றான், ஹுனஃபா லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாத்திரமே நீங்கள் வைர முஷ்ரிக்கீன, இணை வைக்காதவர்களாக வழிபடுங்கள். ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ ஃபகன்னமா ஹர்ர மின ஸமா, அவனுடைய நிலை எப்படிப்பட்டது என்றால் வானிலிருந்து கீழே விழுந்தவனை போல. இந்த மாடியிலிருந்து விழுந்தா தேர்வீங்களா நீங்க? இந்த மாடியிலிருந்து விழுந்தா தேர்வீங்களாங்க? வானத்திலிருந்து விழுந்தா என்ன கதி? அந்த கதிக்கு ஆளாகி விடு. உதாரணம் காட்டுறாளா, வானத்திலிருந்து விழுந்தால் எப்படி சட்னியா போயிருவானோ, சேர மாட்டானோ, அப்படிப்பட்ட நிலையிலே அவன் ஆகிவிடுகிறான் என்று 22:31 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்ல போனா வஸைனல் இன்சானபி வாலிதை ஹசனா, பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனுஷனுக்கு உத்தரவிட்டோம். ஒயின் ஜாகதாக்கலி துஷ்ரிக பி மாலை சிலக பி இல்முன், உனக்கு இல்மு இல்லாத ஒன்றை, அறிவு இல்லாத ஒன்றை இணை வைக்குமாறு பெற்றோர் வற்புறுத்துவார்களே, ஆனால் ஃபலா துதீஹுமா, பெற்றோருக்கும் கட்டுப்படாத. எனக்கு இணை கேட்பிக்குமாறு தர்காவுக்கு போக சொல்லி அந்த பிரசாதத்தை திங்குமாறு தாய் தந்தையர் சொன்னாலும் நீ கட்டுப்படாதே. இளைய மர்ஜியுக்கும், ஏன்னா என்கிட்ட தான் எல்லாரும் வரணும். உனப்பியுக்கும் பிமா குன்தும் தாமலூன், நீங்கள் செய்ததெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுவேன் அப்படின்னு 29:8 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் சொல்றான். இது கால லுக்மான் இப்னிஹி வஹுவ யஇலுஹு, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை கூறினார். எப்படி கூறினார் தெரியுமா? லா யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், அருமை மகனே அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத. ஏன் தெரியுமா? இன்ன ஷிர்க லஸுல்முன் அஸீம், இருக்கிற அநியாயத்திலேயே மிக 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 பெரிய அநியாயம் ஷிர்க் தான் என்று லுக்மான். அநியாயத்தில் பெரிய அநியாயம் தான். 31
13ல இருக்கிற இது எல்லாத்துக்கும் மேல முத்தாய்ப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பரா 31 13 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே எச்சரிக்கிறான். 39 65ல நபியை சொல்றான், லக்கத் ஊஹிய இலைக்க முஹம்மதே, உனக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஒயிலல்லதீன மின் கப்லிக்க, உனக்கு முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அறிவிக்கப்பட்டது தெரியுமா? லயின் அஷரக்த, நீ இணை வைத்தால் லயஹ்பதன் அமலுக்க, உன்னுடைய அமலும் நாசமாகிவிடும். இது ஒவ்வொரு நபிக்கும் நாம் எச்சரித்தோங்கிறோம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு எச்சரிச்சானா, இதுக்கு முந்தின நபிமாருக்கு எச்சரிக்கை. என்ன வச்சிட்டீங்க, எனக்கு ஈக்குவலா கொண்டாந்து யாரையாவது காட்டினீங்க, முடிஞ்சிச்சு கதை. அப்போ தக்கூன மினல் காசிரீன், நஷ்டவாளிகளாகவும் ஆகிவிடுவீர்கள் சொல்றான்னு சொன்னா, அப்ப இவ்வளவு பயங்கரமான டேஞ்சர். நம்ம எதுக்கு அமல் செய்யறோம், எதுக்கு இந்த தீன்ல இருக்கிறோம்? வேற வேற பாவம் செஞ்சா எல்லாம் மன்னிச்சிருவேங்கிறான். அந்த மன்னிப்பாச்சும் கிடைக்கும். அட மன்னிக்கலண்டா கூட கொஞ்ச காலத்து நரகத்துல வெந்துட்டு அப்புறமேலாவது கடைசியா என்ன செய்யலாம், சுருக்கத்துக்காச்சும் வரலாம். மன்னிச்சுட்டான்னா நரகத்துக்கு போகாமே சுருக்கத்துக்கு போயிடலாம். மன்னிக்கலன்னு சொன்னா கொஞ்சம் உதய வாங்கி விட்டாச்சும் சுருக்கத்துக்கு போகலாம். இதுக்கு கிடையாது. பர்மனன்ட்ல நரகத்துக்கு போனா நரகமே தான், திரும்பியே வர இயலாது. எதுக்கு? அவனுக்கு நிகராக ஒரு ஆளை கொண்டு வைக்கிறதுக்கு அல்லாஹ் ஒத்துக்கிறவே மாட்டான். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, கடைசி அவங்க இதயத்தில் பதிகிறதுக்காக வேண்டி ஒரு உதாரணத்தின் மூலமாக, இந்த உதாரணம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் தான், உதாரணத்தின் மூலமாக என்னுடைய அந்த உரையை நான் முடிவு கொண்டு வருகிறேன். ஒரு கணவன் மனைவி, இது நம்ம சொன்ன உதாரணம் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் ரோசக்காரங்கிறாங்க. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. மனைவி கணவன் சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறான், சோறா கொஞ்சம் மாட்டேங்கிறா, நண்பரை கூட்டிட்டு போய் டீ போடுங்கிறோம், போய் கடை வாங்கி குடிங்கிறா. கோவம் வரத்தான் செய்யும், இருந்தாலும் அதெல்லாம் மன்னிச்சிடும். ஒரு மனுஷன் என்ன செய்வான், சரி சோறாக்களே சரி மன்னிச்சுட்டு போயிடுவான், சரி நாய்க்கிறோம் போ அப்படின்னு போயிடுவான், கடையில் போய் குடிச்சிட்டு போயிடுவான். இதுக்காக வேண்டியெல்லாம் யாரும் வளர்த்திட்டு விட மாட்டான். ஓடுவானா? இத்தனையோ குடும்பத்தில் பொண்டாட்டி புருஷன் சொல்ல கேட்கவே மாட்டா. அதையெல்லாம் ஒரு மனிதன் பொறுத்து கொள்வான், எந்த ஒரு இதையும் பண்ணவே மாட்டேங்கிறா. ஆனா கணவனுக்கு கொடுக்குற மரியாதை வேற யாரும் கொடுக்க மாட்டான்னு வைங்களேன். அவன் என்ன செய்வான், அவன் ஏத்துக்கிடுவான். இன்னொருத்தி இருக்கிறா, எள்ளுங்க வந்து என்னையா நிக்கிறா, வந்து நுழையும் போதே பிரியாணி வாசம் மூக்க தொலைக்குது, அந்த மாதிரி உபசரிக்கிறா, என்ன கேட்டாலும் வருது, எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, பார்க்கும் போதெல்லாம் சிரிக்கிறா, எல்லாம் செஞ்சு விட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பேசிட்டு இருக்கிறா தனியா. ஒத்துக்குவீங்களா? இதெல்லாம் செஞ்சதை பாப்பீங்களா, அதை பாப்பீங்களா? எனக்கு உள்ள இடத்த நீ எப்படி அவனுக்கு கொடுத்துன்னு கேப்பீங்களா இல்லையா? பெருநா வருது, நீங்க ஒரு சேலை எடுத்தாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரன் கடிதம் கொடுக்குறா, உங்களுக்கு நல்ல சோறெல்லாம் போட்டுவிட்டு, ஒத்துக்குவீங்களா? அவன்கிட்ட இன்னைக்கு நான்ல இருக்கிறேன். அப்ப ஒரு புருஷங்கிற முறையில பொண்டாட்டிக்கு உனக்கு இவ்வளவு உரிமை இருக்குத, கடவுளுக்கு மாமல உரிமை இல்ல. அப்ப ஏன்னா பொண்டாட்டி நான் படைச்ச, நீ நான் உருவாக்குன, நீ உருவாக்காத ஒரு பொண்டாட்டிட்ட இவ்வளவு உரிமை உனக்கு வேணும். அப்ப அல்லாஹ் உன்னை விட ரோசம் கட்டவனா? உன் பொண்டாட்டி நீ காசு கொடுத்து வாங்கல, அவ யாரோ நீ யாரோ, ஒரு சின்ன ஒரு அக்ரிமெண்ட், சின்ன ஒரு உடன்படிக்கையினால ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆயிட்டீங்க. அப்படி ஆனதுனாலயே உன் மனைவி உன்னுடைய படுக்கைய உன்னுடைய கட்டில வேற ஆளுக்கு கொடுக்க கூடாது நினைக்கிறிய. உன்னுடைய அண்ணனுக்கு கொடுத்தா ஒத்துக்கிறியா? என் அண்ணன் தானே பேசிட்டு, என் தம்பி தானே ஒரு நாள் கூட போயிட்டு வா சொல்லுவியா? எவ்வளவு நேசமா வாப்பா தானே, என் மோகன் தானே சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். என்னவா இருந்தாலும் அது எனக்கு மட்டும் உள்ளது நினைக்கிறீங்களா? அதான் தௌஹீது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு செய்யற கடமை நீ செய்யாட்டி கூட அவ்வளவு கோபப்பட மாட்டான். அவனுக்கு கொடுக்கிற இடத்தை வேற ஆளுக்கு கொடுத்தா கோபப்படுவான். அந்த இடத்தை என்னுடைய அடிமை அம்பிட்டு பேரு, நான் தான் எஜமான். உனக்கு மனைவிட்ட இருக்கிற உரிமையை விட கடவுளுக்கு படைப்புகள்கிட்ட உரிமை அதிகம். ஏன்? அவங்கள படைச்சான், நீங்க இல்லாம இருந்தீங்க. அவனே தன்னுடைய சொந்த சக்தியினால் சொந்த பலத்தால் படைத்தான். அப்ப அல்லாஹ் மன்னிக்க மாட்டேங்கிற விஷயம் வழங்க உங்களுக்கு. அட பாவி, இவ்வளவு பெரிய பூமியில உன்னை படைச்சு, நான் தந்த பூமியில வாழ்ந்துகிட்டு, நான் முளைக்க செய்யற தானியத்தை சாப்பிட்டுக்கிட்டு, நான் இறக்குற மழை தண்ணியை குடிச்சுக்கிட்டு, நான் அனுப்புற காத்தை சுவாசிச்சுக்கிட்டு, நான் அனுப்புற சூரிய வெளிச்சத்தை நீ அதை பயன்படுத்திக்கிட்டு, எல்லாமே என்னுடைய இதை அனுபவிச்சுக்கிட்டு, இவர் தான் எனக்கு எல்லாம் தர்றாரு. நீ என்ன எப்படி இருக்கு எனக்கு? இவர் யாருங்கிற அல்லாஹ்வோட ஒப்பிட்டா ஒப்பிட முடியுமா? அல்லாஹ்வோட ஒப்பிட்டு பார்த்தோம் ஒண்ணும் இல்ல. கொசுவுலையும் அந்த மாதிரிதான் இருக்கிறீங்க. இந்த கணவன் மனை உதாரணம் கூட எப்படி காட்டணும் தெரியுமா? நான் சொன்ன உதாரணம் கூட சரியா வராது. நீ நல்ல வசதியானவன், நல்ல அழகானவன், நல்ல ஆன்ம உள்ளவன், எல்லாம் உள்ளவனா நீ இருக்கும் பொழுது ஒரு நொண்டி மொடம் அவனை தூக்கிட்டு உன் பொண்டாட்டி போனாலும் ஒத்துருவியா? அதை விட மோசம் நீ செய்யற வேலை. எவ்வளவு சூப்பர் பவர், என்ன வேண்டாலும் செய்ய முடியற சக்தி, இல்லைன்னு சொல்லாத தயாள குணம். கேளுங்கடான்னு உன்னைய அவன் விரட்டான், கேட்காட்டி கோவம் வருங்கிறான், என்கிட்ட கேட்டுதான் ஆவணுங்கிறான். அப்படிப்பட்ட சூப்பர் பவர் ஒருத்தனை வச்சுக்கிட்டு ஒண்ணுக்கும் உதவாத நொண்டி முடத்தை விட கேவலமா நிற்கக்கூடிய இவர்களை போயிட்டு செத்தவர்களையும் கல்லையும் மண்ணையும் மனுஷனையும் மலை ஜலத்தை சுமந்துகிட்டு இருக்கிறவனையும் போய்கிட்டு அல்லாஹ் செய்யற வேலை செய்வான்னு கூப்பிடுறீங்களே,
எப்படி எல்லாம் ஒத்துக்குருவான்? இந்த ஒண்ணை விளங்கி பாருங்க. அதனாலதான் இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு மாசம் எடுத்திருக்கிறோம். ஒரு மாசம் முழுசு இந்த தலைப்பு கொடுத்த காரணம் என்ன? உன்னுடைய அமல்கள் எல்லாம் நாசமா போயிரும். இதுல கரெக்டா இல்லைன்னா, தௌஹீது இல்லைன்னு சொன்னா தொழுகை எல்லாம் நாசமாகிட்டு இருக்கு. இந்த சமுதாயம் அடிப்படை அஸ்திவாரம் இல்லாம கட்டணம் எழும்புதே, அஸ்திவாரம் இல்லாம எழும்புன கட்டணம் தகர்ந்து போயிருமே, ஒண்ணும் இல்லாம இந்த சமுதாய நரகத்துல போயிடக்கூடாதுங்கிற ஒரே அக்கறையில தான் இந்த ஏகத்துவம்